நிதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றி உள்ளம் நீங்குதே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இந்த நாளில் நம்மளுடைய இதயம், நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய சோர்வுகள் இதை எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிறது யார்கிட்டயா தான் இருக்க முடியும்? நம்ம ஏசப்பாட்ட தானே குட்டீஸ் பிரதிபலிக்க முடியும். உங்களுக்குள்ள மனசில் ரொம்ப சோர்வு, கஷ்டம், கவலைகள் இருந்தாலும் கூட நம்மள நிறைய பேர் வெளியில் சிரிச்சுக்கிட்டு அது எதையுமே காட்டாதபடிக்கு நம்ம ரொம்ப நார்மலாக இருக்கிற கேரக்டராக கூட நம்ம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சோதனை இருக்குது, இவ்வளோ சோர்வு இருக்குன்னு சொல்லாமலே, ஆனால் உங்களை முழுக்க முழுக்க நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு இடம் எதாக தான் இருக்கும். எப்போ நீங்கள் ஏசப்பாவை நினைக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் ஏசப்பாவை ஜஸ்ட்டு நீங்கள் அவரோட வசனத்தை பார்க்க கூட செய்யலாம், இல்லை நீங்கள் அவரோட ஃபோட்டோவை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் உங்களோட இருதயத்தில் யார் பேசுவாங்க? ஏசப்பா பேசுவாங்க. அதை தான் இன்றைக்கி ரொம்பவே அருமையான ஒரு பாடலாக நம்ம பார்த்துருக்கோம் குட்டீஸ். ஓகே, நமக்கு நிறைய சோர்வு இருக்குது, வேதனை இருக்குது, இது எல்லாத்தையுமே கடவுளுக்கு நம்ம சொல்லலைனாலும் தெரியுது. அவர் நம்மளை அதனால தான் வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்காரு. நம்ம செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட மன்னிச்சுட்டு நம்மளுடைய எல்லா சோதனைகளையும் நம்ம கூட அவர் இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது தானே குட்டீஸ்? அப்படிப்பட்ட ஏசப்பா தான் இதனால ஒரு வசனம் கொடுக்குறாங்க. இந்த வசனத்தை நம்ம தெளிவாக அதோட உள்ளார்த்தத்தோடு நம்ம புரிஞ்சுக்கிடும் போது நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்குமா குட்டீஸ்? அப்படி என்ன வசனம் அப்படின்னா, சங்கீதம் 20:4 உள்ள வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. எவ்வளோ சூப்பரான வசனத்தை இன்னைக்கு இது கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏசப்பா தனித்தனியாக கொடுத்துட்ருக்குறாங்க. உங்களோட இருதயத்தோட விருப்பத்தை, நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த ஆலோசனைகளை, இது எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்ற போகிறாராம் குட்டீஸ். இப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலோ, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாலோ அது வெளியில் தெரியாது நீங்கள் சொல்லாமல். ஆனால் நீங்கள் சொல்லாமலே உங்களோட இருதயத்தில் இருக்க எல்லாத்தையும் ஏசப்பாவுக்கு தெரியும்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல. அப்போது நம்மளுடைய மன விருப்பம், நம்மளுடைய ஆலோசனைகள், இது ரெண்டத்தையும் அவர் செஞ்சு தர போகிறாரு நமக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போது என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய உயர்வை குறித்து யோசிச்சுட்டு இருக்கோமா, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி உயர்ந்துட்டாங்களேன்னு நினச்சி பொறாமையில் பொறுமிட்டு இருக்கிறோமா குட்டீஸ்? நீங்களாம் குட்டி பிள்ளைங்க தான், ஆனாலும் கூட உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அவங்கக்கிட்ட அது இருக்கு, இப்படி மார்க் எடுத்துட்டாலே அப்படிங்கிறதான் நினைப்போமே ஒழிய, என்னால் ஏன் இது முடியல, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே யோசிக்க மாட்டோம். அப்போது ஒருவேளை உங்களோட இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட ஆலோசனைகள் இருக்குது அப்படின்னா, அதை ஏசப்பா நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களை விட நீங்கள் யாரை பார்த்து பொறாமப்பட்டுட்டு, யாரை பார்த்து நீங்கள் அவங்கள அவங்க மேலே ஒரு வெஞ்சன்ஸோடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு தான் பன்மடங்கு ஆசீர்வாதம் அதுவும் உங்களால் கிடைக்குமா குட்டீஸ்? ஏன்னா அவங்க ஒன்றுமே உங்களை குறித்து தவறாக நினைக்கல, ஆனால் நீங்கள் அவங்கள குறித்து தவறாக நினைக்கிறதுனால பாவத்தை சேர்க்குறீங்க. உங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக அறிஞ்சிருக்கிற தேவன் உங்களுடைய அந்த வெஞ்சன்ஸ்னால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு? நிறைவாக ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தீங்களா?
நம்ம மனசுல மட்டும் நினைச்சா கூட அந்த ஆசீர்வாதம் அடுத்தவங்களுக்கு தான் போகுதுங்கிறது உங்களுக்கு புரியுது தானே குட்டீஸ்? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நல்லதே நினைப்போம். இப்போ நீங்க உங்களோட கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியல. நீங்க அத கற்றுக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டீச் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிடணும்னு நீங்க என்ன பண்றீங்க? எஃபோர்ட் போடுறீங்க. அப்போ நீங்க அது நல்லது தானே நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய விருப்பத்த, உங்களுடைய ஆலோசனைகள அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றும்போது அவங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்கள அவ்வளோ தூரம் முன்னேற்றின உங்களுக்கு டபுள் மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்குமாம் குட்டீஸ். ஸோ நம்மளுடைய மன விருப்பம், ஆலோசனைகள் இந்த நொடி பொழுதிலிருந்து யாருக்குரியதா இருக்கு, இல்ல நம்மளது சரியான பாதையில இருக்கா, அவருக்குரியதா இருக்கா, அவர் விரும்புற தகுந்ததா இருக்குதா அப்படிங்கிறத நம்மளே யோசிச்சுக்குவோம். கண்டிப்பா அவருக்கு யார் மேலேயும் பாரபட்சம் கிடையாது. அவர் யாரையும் வேணும் வேண்டாம்னு தூக்கி எறிகிற தேவன் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஆலோசனைகள் தான் ஒருத்தவங்கள நம்மளாலேயே என்ன பண்ண முடியுது, அவங்கள காயப்படுத்த முடியுது. அந்த காயப்படுத்துதல் ஏசப்பாவை காயப்படுத்துறதுக்கு அர்த்தங்கிறத புரிஞ்சுக்குவோம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உங்களுடைய மன விருப்பத்தின்படி நீ நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கரங்கள்ல எங்களுடைய இருதயம் பாதுகாப்பானதா இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.